ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கான போராட்டம் நடந்துகிட்ருக்கு. அதோட தற்போதைய நிலவரம் என்ன, எந்தெந்த ஊர்லலாம் போராட்டங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாருங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நடந்து முடிந்த குரூப் 4, அதாவது ஜூலை 12ஆம் தேதி நடந்து முடிந்த குரூப் 4 எக்ஸாமை எதிர்த்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள குரூப் 4 எழுதின மாணவர்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நடந்து முடிஞ்ச ஜூலை 12ஆம் தேதி நடந்து முடிஞ்ச குரூப் 4ஐ ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குரூப் 4க்கு எதிராக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி மதுரை மாவட்டத்தில் போராட்டம் நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் கிளம்புனாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. எந்த விதமான போராட்டமும் நீங்கள் நடத்தக்கூடாது. அப்படி நீங்கள் நடத்துனீங்க அப்படின்னா உங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் எதிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலாக இத்தனை வருஷம் இல்லாத அளவில் இந்த குரூப் 4ஐ எதிர்த்து ஜூலை 12ஆம் தேதி நடந்த குரூப் 4 தேர்வை ரத்து செய்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சாவூரில் வெற்றி போட்டி தேர்வாளர் நல சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதாவது நடைபெற்று கொண்டிருக்கிறது. முதலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா போராட்டம் நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த குரூப் 4 எக்ஸாம் எந்த அளவுக்கு கடினமாக இருந்தது. அதாவது எழுதின எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் இந்த எக்ஸாம் எழுதி என்னால் அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், நியூஸில் தற்கொலைலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு வருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எதிர்த்து போராட்டமே பண்ணக்கூடாது. நீங்கள் போராட்டம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கையெழுத்து வாங்கிட்டு வராங்க. இந்த குரூப் 4 எக்ஸாமை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்லேயுமே இது ஒரு லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக அதை அப்படியே மறந்துட்டோம். நம்ம மறந்துட்டு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்ல ஒரு விஷயந்தான். குரூப் 2க்கு நிறைய பேர் படிச்சிட்ருக்குறீங்க. ஸோ ஒரு பக்கம் படிங்க, ஒரு பக்கமும் இந்த ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கை இந்த குரூப் 4ல் அடங்கியிருக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும். ஒன்று தேர்வை ரத்து செய்கிறீங்களா, தாராளமாக தேர்வை ரத்து செய்து இந்த 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதின 10 லட்சம் பேருக்கும் அவங்க எக்ஸாம் வச்சு தான் ஆகணும். இல்லை அது வேகன்சியை இந்த 10 லட்சம் பேரை வச்சு வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணி இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேலை வழங்கணும். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நமக்கு பண்ணியே தான் ஆகணும். ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, அக்டோபரில் நமக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ரிசல்ட் அக்டோபரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரிஜினலான ஆன்சர் கீயை வெளியிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ்லேயே நிறைய டவுட் இருந்தது. என்னென்னா ஒரே கொஸ்டின்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 ஆன்சர்ஸ் வர மாதிரியும், புக்கில் ஒரு மாதிரி ஆன்சர்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு மாதிரியான ஆன்சர்ஸ், 20 கேள்வி 30 கேள்வி வர பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தவறாக இருக்குது. ஆன்சரே தப்பாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது. அவங்க எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நடந்து முடிஞ்ச குரூப் 4 பற்றி அவங்க எதுவுமே பேசலை. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஏதாவது தப்பு உங்களுக்கு சரிவர தெரியல, இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா
எனக்கு அதை க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் இல்லைங்க, 20க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு புரியாத லெவலில் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா குரூப் 4 பொறுத்தளவில் 10th தான் வந்து பேசிக். 10th தாண்டி இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் 2 குரூப் 1 லெவலில் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து வருஷம் வந்து ரொம்பவே டஃப்பாக வந்து போயிட்டுருக்கு. இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருந்தது. எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதில் நிறையா பேரோட லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்படுது. எவ்வளோ பேர் வந்து லட்சக்கணக்கான பேர் வருஷம் அகாடமியில் போயிட்டு பணத்தை கொடுத்து ஃபீஸு கட்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் இருந்து படிக்கிறாங்க 3 வருஷமாக 4 வருஷமாக குழந்தைகளை வச்சுக்கிட்டு. உமன்ஸாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து 10th லெவலுக்கான தான் அவங்க. ஆனால் 10th லெவலுக்கான கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து அவங்க எடுக்கிறதே கிடையாது. டிகிரி ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க கொஸ்டின்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு வருஷம் போக அதாவது ரொம்ப டஃப்பாக தான் ஆகிட்டு வந்து வருதே தவிர கொஞ்சம் கூட நமக்கு இந்த 10th லெவலுக்கான எக்ஸாம் வந்து நடக்கலை. இப்போ வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க போராட்டத்தை. நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு ஆதரவு கொடுக்கணும். ஏதாவது ஒரு இதுதான் வந்து ஆரம்பம். இந்த தஞ்சாவூர் போராட்டம் தான் வந்து நமக்கு ஆரம்பம். நம்ம கண்டிப்பாக வந்து இந்த குரூப் 4 எதிர்த்து நம்ம வந்து பேசணும். நமக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி தான் ஆகணும். இது எழுதுன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு வந்து வரணும். கண்டிப்பாக இந்த குரூப் 4க்கு ஒன்று அவங்க வந்து வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணணும், கட் ஆஃப் மார்க்கை குறைக்கணும். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு 160 அந்த மாதிரி ரேஞ்சில் மார்க் எடுத்தவங்க கூட இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 130 மார்க்கு 125 மார்க்கு இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்கிறாங்க மார்க்கு. நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து நிறைய சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகுது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு டஃப்பாக எடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 4 எதிர்த்து கையெழுத்தெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு லட்சக்கணக்கான பேர்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு வர்றாங்க. அதாவது மீண்டும் மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடத்தணும். அப்படி நடத்தினாதான் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியப்படுதுன்னு தெரில. கண்டிப்பாக மறுதேர்வு அப்படின்ற ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இந்த குரூப் 4 எழுதின எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அவங்க லைஃப்பை வந்து அவங்கள குரூப் 4 தான் லைஃப்னு அதை நம்பிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக இதற்கு எதிராக வந்து நம்ம குரல் கொடுப்போம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்றம் வந்து நடந்தே ஆகணும். கண்டிப்பாக இதற்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். மேற்கொண்டு ஏதாவது ஒரு தகவல் வந்தால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.